ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்களானது அதை பற்றினா மாறுபட போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதனால ஆன்மீக நாட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா இருப்பதனால எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையானது அமையும். உறவினர்களினுடைய பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்களாக வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ, மணவிழா மணி விழா இந்த மாதிரி போன்றவை பார்த்தீங்கன்னா நடத்துவதன் மூலமாகவோ சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலுங்க. சனியினுடைய பார்வை இருப்பதனால ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரங்களானது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் பிரச்சனைகளானது அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். காரியத்திலும் தாமதங்களானது ஏற்படுங்க. உறவினர்களுக்கு உதவிகள் பார்த்தீங்கன்னா செய்ய போய் ஒவ்வொருத்தரத்தில் முடியலாம். பிள்ளைகளாலும் பிரச்சனைகளானது அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மாற்றங்களானது மன லேசல் ஆகி பார்த்தீங்கன்னா உருவாகுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா வியாபாரத்திலையுமே நண்பர்களால் இழப்புகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. எந்த ஒரு உறவு முறைகளாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருந்து கொள்வது தான் நல்லது. குருவினுடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. பஞ்சமஸ்தானம் குரு வீடு. குரு வீட்டை குருவே பார்ப்பது பார்த்தீங்கன்னா யோகம்தான். பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே கூட மனக்கசப்புகள் தரக்கூடிய தகவலும் உங்களுக்கு சேரும். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உஷாராக தான் இருக்க வேண்டும். ஸோ அதனால் உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, யார் ஒருத்தரையுமே பார்த்தீங்கன்னா நம்பி இருக்கக்கூடாது. சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக வந்தாலுமே முடிவில் நல்ல விதமாகவே பார்த்தீங்கன்னா முடிவடையும். இந்த ஒரு காலகட்டங்கள் சுப செலவுகள் செய்வதன் மூலமாக தேவையற்ற விரயங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள முடியுங்க. பஞ்சாயத்துக்களில் இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள். வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளியை சேர்க்கலாமா என்ற ஒரு சிந்தனையானது உங்களிடையே காணப்படும். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்ற ஒரு கவலையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அகலும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வங்கள் காட்டினால் நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா அது அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நேரங்கள் இது. அதேபோல் மாமன் மைத்துனருடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவே ஒத்துழைப்பானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களது இல்லங்களில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நீங்கள் நடத்துவீர்கள். முக்கிய புள்ளிகளினுடைய வரிசையில் உங்களுடைய பெயர்களானது இடம்பெறும். அதனுடைய வண்ணங்கள் நல்ல ஒரு காரியம் என்றே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்களும் பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படுங்க. பிள்ளைகளினுடைய கல்யாண கனவுகளை முன்னிட்டு நீங்கள் சீர்வரிசை பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டிருப்பீங்க. வேறு இடத்திற்கு மாறக்கூடிய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவெடுத்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறுபட போகிறது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வண்ணமாகவே இருப்பாங்க. கலைஞர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெருமையானது சேரும்.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனங்களானது தேவை. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையானது ரொம்ப ரொம்ப தேவைங்க. சுப செலவுகளானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. வாழ்க்கையில் புதிய மாற்றங்களானது ஏற்படும். புதிய வழிகளானது தெரியுங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேது நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குவார். ஒவ்வொன்றிலுமே தடைகளும் தாமதங்களும் வந்து பார்த்திங்கன்னா அலைகழிப்பு என்று போராட்டமான ஒரு நிலைகளானது உண்டாகுங்க. இவற்றை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீறி சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியாதிபதி செவ்வாய் பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்க இருக்கிறாரு. அதனால் எடுத்த காரியங்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் என்ற ஒரு நிலைகளானது உங்களுக்கு இப்பொழுது உருவெடுக்குங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகும். செல்வாக்கும் உயரும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வியாபாரிகளுக்கு விற்பனையில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. உங்களுடைய வேலையில ஏற்பட்ட சங்கடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலக போகுது. அதேபோல் துறை ரீதியான வழக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்பொழுது பூர்த்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது தேடி வரக்கூடிய நேரங்கள் இது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியும் ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைத்து நெருக்கடியை வந்து உண்டாக்கினாலுமே புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லாபத்தையும் நீங்கள் காணலாம். லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்துள்ள குரு வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல பணியாளர்களுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே இப்பொழுது விலகும். மனதில் நிம்மதியானது உண்டாகுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது வந்து கூடும். விவசாயிகளுக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு நிலையிலுமே சோர்வடையாமல் முன்னேற்றத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்புகளானது ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதனால வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண வயதினருக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகை ஒரு முயற்சி மேற்கொண்டாலுமே அது நிறைவேறாமலும் வந்து போகலாம். அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே ராசிநாதனுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால எதிர்ப்பு பகை நோய் நொடி வம்பு வழக்குகள் என்று இடம் தெரியாமல் வந்து போயிடுங்க. உங்களுடைய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பணியாளர்களுக்குமே வேலையில ஏற்பட்ட நெருக்கடியானது இப்பொழுது விலகும். மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லவும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது இப்பொழுது கிடைக்கும். இடம் விற்பது வாங்குவது போன்றவற்றில் ஏற்பட்ட தடையானது விலகப் போகுது. அதேபோல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளலாம். சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவர். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சார நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருப்பதனால தம்பதியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. புதிய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அவர்களால் பண இழப்பு அல்லது அவமானத்தை சந்திக்க நேரலாம். உடல்நிலையிலும் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் கொடுக்கல் வாங்கலினுடைய விவகாரத்தில் எச்சரிக்கையானது ரொம்ப அவசியம். வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முதலீடு செய்பவர்கள் மார்க்கெட் நிலவரம் அறிந்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25க்கு பிறகு ஆதாயங்கள் காண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மாணவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது விலகி படிப்பில் கவனங்களானது உண்டாகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஒரு ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சனி ராகு கேது ஆகிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவாங்க. ஆனாலுமே ராசிநாதன் சூரியன் சத்ரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் வந்து போகுங்க. செல்வாக்கானது உயரும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்ந்திருந்த நிலையில் மாற்றங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகளானது தேடி வரும். அரசியல் பிரமுகர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும்.
பணியாளர்களுக்கு இழுபறியாக இருந்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் இப்போது தேடி வரப்போகிறது. 6ஆம் இடத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாயும் ராசிநாதனுடனும் கூட்டணி அமைத்திருப்பதனால தைரியமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.